ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டு டின்னருக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு எங்கள் பொண்ணு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் மீ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பண்ண போகிற ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பட்டாணி, கேரட், கேபேஜ், கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கேப்சிகம் சில பேர்த்துக்கு பிடிக்காது, போடாதவங்களும் போடாமல் இருக்கலாம். நான் கொஞ்சம் பட்டாணி வாங்கியிருந்தேன், பட்டாணியை உரித்து வச்சாச்சு. கேரட்டை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கேப்சிகம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி தினமும் நம்ம ஒரே மாதிரி சாம்பார், ரசம், பொரியல் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் இந்த டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி சாப்பிட்லாமேன்னு இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கேபேஜை பாதியாக கட் பண்ணி, நிறைய காய் வேணாம் கொஞ்சமாக போடலான்னு அரை கேபேஜை ரொம்ப பொடிசாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கல்யாணத்தெலாம் ரொம்ப நைஸாக கட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி தான் கட் பண்ணுறாங்கன்னு தெரில. நானும் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வரமாட்டேங்குது. தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சியா. கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பவுடர்லாம் எதுவும் தேவையில்லை. எப்போதும் போல் சில்லி பவுடர், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு சஸ்வான் பவுடர்னு ஒன்று இருக்குது, அதை தான் போட்டிருந்தோம். மற்றபடி வேறு எதுவுமே போடலை. அதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இன்றைக்கி வடி சாதம் பண்ணலை, குக்கரில் சாதம் வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் வரையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் வச்சேன். சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போச்சு, மூடி விழுந்துருச்சா. வெங்காயத்தை போட்டு நல்லா கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காய்கறியை போடணும். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். ஸோ அதோடு நான் சொன்ன மாதிரி மல்லித்தூள் போட்டாச்சு. மல்லித்தூளோட மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல காய், அது எல்லாத்தையும் ஒன்றா போடணும். காயெல்லாம் போட்டு ஒரு கிளறி தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அந்த மூடி வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வேர்வையிலே வேகணும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் மாறி போயிடும். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சஸ்வான் பவுடர் சொன்னேன்ல, இதுதான் சைனீஸ் பவுட்ரு. இது ஒரு பாக்கெட் 10 ரூபா. அந்த 10 ரூபா பாக்கெட்டை வாங்கி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொட்டியாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சு எடுத்தால் பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், தண்ணி ஊற்றவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் மேலே ஆக்கில் போட்டு ஒரு கிண்டி விட்டோம்னா நம்ம தேவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட வடித்த சாதமும் இல்லை குக்கரில் வச்ச சாதமும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஃப்ரைட் ரைஸோட